கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் இந்த தியான வேலைக்கு உங்களை அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையாகிய ஆதியாகம புஸ்தகத்திலே 12வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து இந்த தியானத்தை ஆரம்பிக்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இன்னைக்கு பிரசங்கத்தோட தலைப்பு இதுதான், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம், நீ எல்லாம் இங்கே உருப்பிட போகிற, உனக்கெல்லாம் என்ன அப்படின்னு. நீங்கள் ஏதோ ஒரு ஆசீர்வாதமே இல்லாத ஆள் போல், சாபத்துக்குன்னே பிறந்த ஆள் போல் நிறைய பேர் உங்களை காயப்படுத்தியிருக்கலாம். இல்லை, உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து உங்களுக்கே நம்ம ஏன் ரொம்ப பிளஸ்டாக வாழ முடியல அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே தோன்றியிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை இதுதான், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்போ நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க, அநேக பேருக்கு ஆசீர்வாதமாக மாறுவீங்கிறத வேதம் தெளிவாக சொல்லுது. இது நம்ம தேவனுடைய வார்த்தை. ஆபிரகாமுக்கு மட்டும் சொல்லலை, நம்ம எல்லாருக்கும் தான் சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம போக போக புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் உண்மையிலேயே ஆசீர்வாதமாக வாழணும்னு நினச்சிங்கன்னா, அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறணும்னு நினச்சிங்கன்னா, ஒரே ஒரு நிமிடம் உங்களுடைய கையை எடுத்து உங்கள் இருதயத்தில் வைத்து மற்றொரு கையை வானத்தை நோக்கி ஆண்டவரை நோக்கி பார்த்து உங்கள் கண்களை மூடி என்னோட கூட ஜெபியுங்க. அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இதோ இப்பொழுது இந்த வேளையிலே உம்மிடத்திலே நான் வருகிறேன். தேவரீர், நீர் இப்பொழுதும் உம்முடைய வார்த்தை கொண்டு என்னோடு கூட பேசப்படுகிறேன். அந்த வார்த்தைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு நானும் மற்றவர்களும் ஆசீர்வாதமாய் மாறும்படி நீர் என்னை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். சொன்னீங்களா? உண்மையாகவே கண்ணை மூடினீங்களா? கண்டிப்பாக இதில் இருக்கிற ஆசீர்வாத வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்து பலிக்கும். இந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிற வார்த்தை எபிரேய பதத்தில் பராக் அப்படின்னு வருது. சில பேர் அவங்க பேருக்கு முன்னாடி பராக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போது நாமளே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறக்கூடிய ஒரு இடத்துல தேவன் நம்மளை வச்சிருக்கிறார். நம்ம தொடர்ச்சியாக அதை குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். அளவற்ற ஆசீர்வாதத்தில் வாழறதுக்கு விதைப்பும் மறுப்பும் சரியாக இருக்கணும். நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்வோம். நீங்கள் ஆசீர்வாதமாக வாழணும்னா இந்த ஆசீர்வாத வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறீங்களா? இருதயத்தை விதைக்கிறீங்களா? இதை நீங்கள் சரியாக விதைச்சிட்டிங்கன்னா, இதை ஏற்றுக்கொண்டீங்கன்னா, இது உண்மையிலே என் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புகிற அந்த நம்பிக்கையின் விதை, அந்த விசுவாசத்தின் விதை மிகப்பெரிய அறுவடையை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். நீங்கள் அநேக பேருக்கு ஆசீர்வாதமாக மாறுவீங்க. அதனால தான் இந்த வார்த்தை சொல்லுது, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஏன் நீ ஆசீர்வாதமாக இருப்பான்னு சொல்லியிருக்கு? இந்த 2 வசனம் வாசி பாருங்க. ஆதியாகமம் 12:1-2 கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா இதை நான் செய்வேன், நான் ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு உதவி பண்ணுவேன், நான் ஆசீர்வதிக்கிறதுனால நீ ஆசீர்வாதமாக இருப்ப. சும்மா ஆசீர்வாதம் அப்படியே வந்துடாது. நம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறாரு. அவர் அடம் பிடிச்சி நான் பண்ணுவேன், நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு எவ்வளோ ஒரு தீர்க்கமாக சொல்கிறாரு பாருங்க. ஆண்டவர் சும்மா சொன்னாலே நடந்துருங்க. இதில் வேற அழுத்தி அழுத்தி சொல்கிறாருன்னா கட்டாயம் அது நடந்தே தீரும். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உங்களை பார்த்து நீங்களே சொல்லுங்கள். தினம் கண்ணாடியில் எழுந்திரிச்சு உங்கள் முகத்தை பார்க்கும்பொழுது நீங்களே சொல்லுங்கள், உங்கள் இருதயத்தில் கையை வச்சு, நீ ஆசீர்வாதமாக இருப்ப. உங்களை பார்த்து நீங்களே சொல்ல வேண்டியதாக இருக்குது, நீ ஆசீர்வாதமாக இருப்ப. கவலைப்படாத. உன்னை பல பேர் பலவிதமாக பேசலாம், ஆனால் நீ ஆசீர்வாதமாக இருப்ப. ஏன்னா ஆண்டவர் உன்னை பார்த்து அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு தினந்தோறும் சொல்லி பாருங்கள். உங்கள் வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வு மட்டுமல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதமான வாழ்வாக மாறும். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதே போல் உபாகமம் புஸ்தகம் 33வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம்.
தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணம் அடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாகுது. அப்போ பாருங்களேன், மோசேவும் இவங்களை ஆசீர்வதிக்கிறார். யாரை? நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை. அவர் என்னவெல்லாம் ஆசீர்வதித்தார்னு இந்த அதிகாரம் முழுக்க வாசித்து பாருங்களேன். ரொம்ப பிரம்மாண்டமான ஆசீர்வாதங்கள், கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகள். ரொம்ப ஒரு புரட்சியாக அவங்கள ரொம்ப உயர்த்தி, உங்களால் முடியாது எதுவுமே இல்லை, நீங்கள் பயங்கரமான ஆட்கள், நீங்கள் நினச்சிங்கன்னா சாதிக்க முடியும், நீங்கள் ஆசீர்வாதத்துக்குன்னே பிறந்தவங்க, ஆசீர்வாதம் உங்களுடையது அப்படின்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அவங்க மேலே எவ்வளோ ஒரு உறுதியுள்ள வாக்குத்தத்தமாக இவரும் ஆசீர்வதிக்கிறார். ஏங்க, அதான் ஏற்கனவே ஆண்டவர் நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு ஆபிரகாமுக்கு சொன்னார். அதனால் ஆபிரகாம் வழியாக நம்மளுக்கெல்லாம் ஆசீர்வாதம் வருது. இவர் வேறு எதுக்கு இத்தனை ஆசீர்வாதங்களை சொல்கிறாரு? இந்த உபாகமம் 33 1வது வசனத்துலேருந்து 29 வரைக்கும் வாசி பார்த்திங்கன்னா இத்தனை ஆசீர்வாதங்கள், பயங்கரமான ஆசீர்வாதங்கள் இவங்க மேலே இருக்குது பாருங்கள். அதெல்லாம் நம்ம இன்னொரு நாள் கூட தியானிக்கலாம். அப்போது இவ்வளோ ஆசீர்வாதங்கள் நம்ம மேலே இருக்கிறதுக்கு நம்ம தேவன் ஆசீர்வதித்தாதான் முடியும். அது என்னென்ன ஆசீர்வாதங்கள்னு பாருங்கள். நிச்சயமாக அதெல்லாம் உங்கள் மேலே பலிக்கும். எப்போ பலிக்கும் தெரியுங்களா? நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதை தான் நம்மளுக்கு வேத வசனம் சொல்லுகிறது. சரிங்களா? அதை கூட நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். இந்த ஆசீர்வாதம் நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டது? ஆதியாகமம் புஸ்தகம் 1 அதிகாரம் 21. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? முதல்ல சிருஷ்டிப்பில் எல்லாவற்றையும் உருவாக்கி எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திரத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவுது என்றும் சொன்னார். அப்போ பறவைகள், விலங்குகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறார். அது மட்டும் இல்லை, அதே அதிகாரத்தில் ஆதியாகமம் 1 26 28 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவன் மனுஷங்களுக்கும் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியும். அவரோட சாயலில் உருவாக்குறாரு. தேவனுடைய சாயலில் மனுஷனை உருவாக்கிட்டு அவங்கள எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? அவங்க எல்லாவற்றையும் பூமியில் ஆளுகை செய்து ஆண்டு கொண்டு ஆசீர்வாதமாய் வாழுகிற நல்ல அற்புதமான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும்னு ஆசீர்வதிக்கிறார். வீட்டில் வாசி பாருங்கள். அப்போது அந்த ஆசீர்வாதம் நமக்கு முதல்ல நம்ம சிருஷ்டிக்கப்பட்ட அப்போவே அந்த ஆசீர்வாதம் நம்ம மேலே வந்தாச்சு. ஆண்டவர் நம்ம மேலே அந்த ஆசீர்வாத வார்த்தைகளை கூறிட்டார். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை எடுத்து திரும்பவும் உறுதிப்படுத்துகிறார் தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே. யார்? மோசே. அதை தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாசித்தோம். 33வது அதிகாரம் பார்த்தோம் இல்லையா, உபாகமம் புஸ்தகத்தில். அப்போ மோசேங்கிற மகா பெரிய தீர்க்கதரிசி ஒரு ஃபஸ்ட்டு பாஸ்டராக இருக்கிறார் பழைய ஏற்பாட்டில். அவர் தான் என்ன பண்ணுறாரு? ஆசீர்வாத வார்த்தைகளை கூறி உறுதி பண்ணுகிறார். இப்பொழுதும் உங்களுக்காக ஊழியக்காரர்கள் உங்கள் மீது நீ ஆசீர்வாதமாக இருப்பாய்னு சொல்லும் பொழுது அதை உறுதிப்படுத்துகிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து உங்கள் மேலே உறுதிப்படுத்தும் போது அது உறுதியாக அந்த ஆசீர்வாதம் நிலை பெறாமல் உங்கள் மேலே அப்படியே ஒட்டிக்கும். நீங்கள் ஆசீர்வாதத்தின் ஊற்றாக மாறிடுவீங்க. உங்களுக்கு விளங்குதா? இன்னொரு காரியம் பாருங்கள். ஆதியாகமம் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 3வது வசனம் பாருங்கள். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இந்த இடத்துல ஆசீர்வதித்துங்கிறது ஒரு வார்த்தை வருதா, பரிசுத்தம்ங்கிற ஒரு வார்த்தை வருது. இந்த 2 வார்த்தையும் எபிரேய பதத்தில் அவங்க இதை எப்படி வியாக்கியானம் பண்ணுறாங்க, அவங்களுடைய பைபிள் படி, யூதர்களுடைய அந்த வழக்கப்படி அவங்க அதை எப்படி அர்த்தம் கொள்ளுகிறார்கள், அவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்க? கர்த்தர் எங்களை 2 மடங்கு ஆசீர்வதிக்கிறாரு. பரிசுத்தப்படுத்துறதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். அடுத்தது எங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். அதனால் அந்த 7ஆம் நாள் கர்த்தருடைய சபைக்கு போகிறோம் இல்லையா, நம்ம ஞாயிற்றுக்கிழமை போகிறோம், அவங்க வழக்கப்படி அவங்க சனிக்கிழமை போனாங்க. அப்போ நம்ம புரிந்து கொள்ளணும், நமக்காக கொடுக்கப்பட்ட ஓய்வு நாளில் நம்ம என்ன பண்ணுறோம்? 2 விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். ஒன்று, நம்மளை பரிசுத்தமாக்குறாரு ஆண்டவர், அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். 2வது, அந்த நாளையே அவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அப்போ நீங்கள் ஒழுங்காக சபைக்கு போகும் பொழுது அந்த நாளே ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கிறதுனால நீங்கள் சபைக்கு போயிட்டு வரும்பொழுது அந்த நாள் முழுவதும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அந்த ஆசீர்வாதத்தினால மற்ற 6 நாட்களும் ஆசீர்வாதத்தை சுமந்து கொண்டு செல்லுகிறீர்கள். அது மட்டும் இல்லை, அன்னைக்கு நீங்கள் சபைக்கு போகும்பொழுது பரிசுத்தமாகவும் ஆக்கப்படுறீங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அந்த பரிசுத்தத்தின் மகிமை, அந்த வல்லமை உங்களை தொடர்ந்து பரிசுத்தத்தில் நடக்க உதவி செய்யும்.
இது மிகப்பெரிய ஆசீர்வாதம். தேவன் இவ்வளோ பெரிய காரியங்களை இதில் வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் நம்மளுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஒழுங்காக சபைக்கு போயிடுவோம், ஒழுங்காக அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். என் தலை மேலே ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய்ன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு நீ ஆசீர்வாதமாக இருப்பான்னு உறுதிப்படுத்துகிற தேவன் அவர். அதனால் நான் ஆசீர்வாதமாக தான் வாழ்வேன், என் மேலே சாபம் இல்லை, என் குடும்பத்தில் சாபம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும், விசுவாச அறிக்கை செய்யணும். விளங்குதா உங்களுக்கு? இந்த ஆசீர்வாதம் நம்ம மேலே எப்படி வருது, எவ்வளோ வைராக்கியமான ஆசீர்வாதம் இது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 22வது அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, எப்படி இருக்குது பாருங்கள் வார்த்தை. கட்டாயமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்காமல் விடவே மாட்டேன். உன்னை படைச்சதே ஆசீர்வதிக்க தான். நீ ஆசீர்வாதத்துக்கு நான் பிறந்தவன். நான் உன்னை உருவாக்குறதுனால, நான் ஆசீர்வாதத்தின் தேவனுங்கிறதுனால நான் உன்னை ஆசீர்வதிப்பேங்கிறத எவ்வளோ அழுத்தம் திருத்தமாக நம்ம தேவன் இங்கே சொல்லித்தராரு. உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். இதுதான் இங்கே முக்கியம். நாம் ஆசீர்வாதத்தில் வாழ விரும்புகிறோம், ஆசீர்வாதமாக மாறணும், அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற முடியும்னா நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய முடியும், கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிய மேற்படி மேல்படிக்கு செல்லுவோம். சரிங்களா? இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும். அதனால தான் இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, சகல ஜாதிகளிலும். எந்த சகல ஜாதி? உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் அவர் பேரில் ஆணையிடுறாரு, அவரே அவர் வாயால் சொல்கிறார் இந்த வார்த்தை. அப்போது உங்கள் மீது இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கிறது. உங்கள் சந்ததிகள் தலைமுறைகள் அடுத்தடுத்த தலைமுறைகள் ஆசீர்வாதமாக வாழணும்னா நீங்கள் ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படியணும். கர்த்தருடைய சபைக்கு ஓடி வரணும், ஜெபத்தில் கலந்து கொள்ளணும், அவருடைய வார்த்தையை தியானிக்கணும், அந்த வார்த்தையை கேட்கணும், சாந்தமாக இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளணும். ஒருவேளை கடிந்து புறப்பட்டு வந்தாலும், வார்த்தைகள் உபதேசம் சொல்லுகிறபடி வந்தாலும், அதை சொல்லுகிற ஊழியக்காரர்கள் மீது நம்ம எந்த கசப்போ எதுவும் கொள்ளாமல் நம்ம என்ன பண்ணணும், இது தேவனுடைய வார்த்தை அப்படின்னு சாந்தமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, எப்படிப்பட்ட வார்த்தையாக இருந்தாலும் இது கர்த்தருடையது அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் சாபங்கள் கூட ஆசீர்வாதமாக திருப்பப்படும். உங்கள் மேலே யாராவது சாபம் ஏவி விடணும்னு நினச்சா கூட நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய அது ஆசீர்வாதமாக மாறும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட வசனங்களை கூட நம்ம இப்போ வாசிக்கலாம். என்னாகமம் புஸ்தகத்தில் உங்களுக்கு இந்த பின்னணியெல்லாம் தெரிஞ்சது தான். பாலாக்குங்கிற ராஜா பீலாயாம்ங்கிற ஒரு தீர்க்கதரிசியை அழைக்கிறான். தீர்க்கதரிசின்னு சொல்ல முடியாது, அவன் மோசமான பிசாசின் கிரியைகளை உடையவன். அவன் சபிக்கிற எக்ஸ்பர்ட். அவனை கூப்பிட்டு, நீ இந்த ஜனங்கள் மேலே ஒரு சாபமான வார்த்தைகளை கூறணும், நீ சபிச்சுன்னா அப்படியே சபிக்கப்பட்டு போவாங்க, ஏன்னா நீ சாப ஸ்பெஷலிஸ்ட்டு, அதனால் உனக்கு நான் வேண்டிய காரியங்களை செய்வேன், வேண்டிய அளவுக்கு பொருட்களை தருவேன், உன்னை ரொம்ப கனப்படுத்துவேன், அப்படி இப்படின்னு இந்த பாலாக் ராஜா என்ன பண்ணுறாரு, நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கங்கே கானான் தேசத்தை சுதந்திரிக்கணும்னு அவங்க போகிற வழிகளெல்லாம் அவங்க எங்கே போனாலும் அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கிறதுனால, தேவன் அவங்க கூடவே இருக்கிறதுனால, இப்போ இந்த ராஜா இருக்கிற இந்த ஏரியாவை இவங்க கடந்து போகிறாங்க. இப்போது நம்ம இங்கேருந்து மணலி புதுநகர்லேருந்து நம்ம இப்போது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் நடந்து போகிறோம்னா, ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் அங்கங்கே ஹால்ட்டு போட்டு போகும்பொழுது நமக்குள்ள தேவனுடைய வல்லமைகள் பெருக பெருக சில பேர் ரொம்ப சந்தோஷமாக நம்மளை ஏற்றுக்கொள்ளுவாங்க. வேறு ஸ்டேஷன் போகும்போது சில பேர் நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, சில பேர் நம்மளை பார்த்து பயப்படுவாங்க. இது போல் விஷயங்கள் இருக்குது இல்லையா? அது போல தான் நிறைய பேர் இவங்களை பார்த்து பயப்படுறாங்க. நிறைய கூட்டங்கள், நிறைய ராஜாக்கள். அதில் ஒருத்தவன் தான் இந்த பாலாகுங்கிற ராஜா. இந்த கூட்டத்தை பார்த்து பயந்து ஒரு நல்ல ஒரு அற்புதமான சாப ஸ்பெஷலிஸ்ட்டை கொண்டு நீங்கள் இவங்க மேலே நீங்கள் சாபத்தை கூறுங்கன்னா அவன் சபிக்க மாட்டான். ஏன் சபிக்க மாட்டான்னா, அவன் வாயில் கர்த்தரே ஆசீர்வாத வார்த்தையை போட்டுடுறாரு. கர்த்தரே போட்டுடுறாரு. 20வது வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, என்னாகமம் 23:20 இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. அப்போ ஆண்டவர் என் வாயில் வார்த்தை அருளி இந்த ஜனங்களை ஆசீர்வதின்னு சொல்லிட்டாரு. நான் ஆசீர்வாதத்தான் சொல்ல முடியும், நான் திருப்ப முடியாது. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நான் வேறு எதனா பேசணும்னா அவர் என்ன அடித்து போட்டுருவார் அப்படிங்கிற மாதிரி இவன் பயந்துக்கிட்டு சொல்கிறான் பாருங்க.
இந்த வசனத்தில் 18 மன்னிக்கும் 11:12 அந்த வசனங்கள் பாருங்கள். அப்பொழுது பாலாக் பிலேயாமை நீர் எனக்கு என்ன செய்தீர்? என் சத்துருக்களை சபிக்கும்படி உம்மை அழைப்பித்தேன், நீர் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தீர். ஏன்னா நம்ம ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு? ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருக பண்ணுவேன், கண்டிப்பாக நான் உன்னை ஆசீர்வதிக்க தான் செய்வேன். இவனும் அதே தான் பேசுகிறான். முதல்ல என்ன பார்த்தோம்? யாத்ரா உபாகம் புஸ்தகம் 33:1 என்ன பார்த்தோம்? இஸ்ரவேல் ஜனங்களை மோசே ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாத லிஸ்ட்டை நீங்கள் அந்த அதிகாரம் ஃபுல்லாக 29வது வசனம் வரைக்கும் வாசி பாருங்கள். அற்புதமான ஆசீர்வாதங்கள். தேவனுடைய தாசனாகிய கர்த்தருடைய பாஸ்டர் வழியாகவும் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தான் இந்த ஜனங்கள் மேலே சொல்கிறாரு. சபிக்கிறதுனே ஒரு ராஜா ஏற்படுத்தின இந்த சாப ஸ்பெஷலிஸ்ட்டு அவன் வாயிலையும் ஆசீர்வாதத்தை தான் வச்சு பேச வைக்கிறாரு. அவங்க மேலே ஆசீர்வாதத்தை கூறுகிறாரு. இப்பொழுது உங்கள் மேலேயும் தேவன் ஆசீர்வாத வார்த்தைகளை சொல்லுகிறார். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? உங்கள் வாயை திறந்து உங்களுக்கு நீங்கள் எதை பேச போகிறீங்க? நானே சபிக்கப்பட்டவன், நானே சரியில்லை, எனக்கே ஒன்றுமே உருப்பட மாட்டேங்குது, நான் தொட்டால் தொலங்க மாட்டேங்குது, எனக்கு நீ ஏன் தான் அப்படி வந்து தொலையுதோ, என் குடும்பமே சரியில்லை, என் படிப்பு சரியில்லை, எனக்கு படிப்பு சரியாக வரல, இதையே பேசிக்கிட்டே இருக்க போகிறீங்களா? நீ ஆசீர்வாதமாக இருப்பாய்ன்னு இயேசு சொல்லிட்டாரு. நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் தொட்டது தொலங்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. தேவனுடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருந்து அதில் நான் நடக்கும்பொழுது, துன்மார்க்கர் வழியில் நான் நடக்காமல் கர்த்தருடைய வார்த்தையில் நடக்கும்பொழுது, கர்த்தர் சொல்கிறத கேட்கும் பொழுது, அதுக்கு கீழ்ப்படியும் பொழுது இவர் சொன்ன ஆசீர்வாதம் என் மேலே இருக்கும். ஏன்னா நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் அப்படின்னு பேசுகிறீங்களா? இனிமேல் பேச ஆரம்பிங்க. ஏன்னா நாம் பேச பேச காரியங்கள் மாற ஆரம்பிக்கும். எவ்வளோ பேர் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பேசியிருப்பாங்க. நல்லா இருந்தவங்க வாழ்க்கை தவறான பாதையில் கூட போயிருக்கும். ஆனால் இனிமேல் ஆசீர்வாதத்தை பேசுங்கள். சரியா? அது மட்டும் இல்லை, ரொம்ப ஓவராக ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவருங்கிறத எபிரேயர் புஸ்தகம் 6:14 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கிறாராம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். இந்த விஷயத்தை இங்கே இந்த எபிரேய ஆக்கியோன் பவுல் எழுதுன்னு தான் சொல்கிறாங்க. இந்த புத்தகத்தை அவர் சொல்கிறார் பாருங்க, ஞாபகப்படுத்துகிறாரு. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கண்டிப்பாக ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாருன்னு எந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க பாருங்கள். பழைய ஏற்பாட்டிலேருந்து அந்த ஆசீர்வாதம் நம்ம மேலே மாறலை, ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிற தேவன். அது மட்டும் இல்லை, சங்கீதம் 72:17 என்ன சொல்லுது? அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும், சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாக நிலைக்கும், மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எவருக்குள்? இந்த இடத்துல சாலமோனை பற்றிய சங்கீதம்னு சொல்லியிருக்கு. வெறும் ஒரு ராஜாவை பற்றி மட்டும் இங்கே எழுதப்படலை. சாலமோனை ஒரு உவமையாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் உண்மையிலேயே ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, ஞானமான தேவன் யார்? அந்த ராஜா இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இதுவும் ஒரு மேசியாவின் சங்கீதம்னு வியாக்கியானம் கொடுக்குறாங்க. அப்போ அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எவருக்குள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அது மட்டும் இல்லை, சங்கீத புஸ்தகம் 115:15 வாசிக்கலாம். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இனிமே தான் நீங்கள் ஆசீர்வாதத்தை வாங்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஏற்கனவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டாரு. யூ ஆர் பிளஸ்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டாரு ஏற்கனவே. அதுதான் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய்ன்னு அவனுக்கு சொன்னார். நாம் ஆசீர்வாதமாக தான் இருக்கிறோம். பார்க்குறதுக்கு நம்ம வீட்டில் பெருசாக மளிகை சாமான்லாம் வைக்கிற இடத்துல பெருசாக பொருட்கள் இல்லை, கிச்சனுக்குள்ளே சரியான சாப்பாடு இல்லை, காரில் பெட்ரோல் இல்லை, வீட்டில் சரியான பொருட்கள் இல்லை, போகிறதுக்கு பஸ்ஸுக்கு காசு இல்லை. இந்த மாதிரி காரியங்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பாய்ன்னு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விட்டுருவீங்க. இதெல்லாம் பற்றி யோசிக்காமல் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் போனாலும் எனக்கு உதவிகள் கிடைக்கும், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய கர்த்தரை நோக்கி பார்ப்பேன், அவரை நோக்கி கையெடுப்பேன், மற்றவர்களிடத்தில் கையேந்துகிற நிலை எனக்கு வர விடமாட்டார், என் இயேசு என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், நான் ஆசீர்வாதமாக தான் இருப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல 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 உங்கள் வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கும். மாறுறதுனால தான் பேசுகிறாங்க. மாறுகிறவர்கள் தான் உங்களுக்கு
உபதேச வார்த்தைகளை சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து பிரசங்கிக்கிறார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சும்மா பொய் சொல்கிறதுக்கு உங்ககிட்ட ஒரு பெப்டாக்கு கொடுக்கறதுக்கு இல்லை, உங்களை உற்சாகப்படுத்தி ஒரு மோட்டிவேஷனலாக பேசுறதுக்கு பேசலை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களும் அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கிறார்கள், நம்புகிறார்கள், விசுவாசிக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை கொண்டு வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை மற்றவர்கள் மீது பிரயோகிக்கும் பொழுது அந்த வார்த்தையின் வல்லமை அது கேட்கிறவர்களுடைய இருதயத்தில் பதியறது மட்டுமல்ல, அவங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புத ஆசீர்வாதமான வார்த்தை அது. இந்த வார்த்தையே ஆசீர்வாதமான வார்த்தை. அப்போ ஆசீர்வாதமான வார்த்தை உங்களை பார்த்து இப்போ சொல்லுது, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கட்டாயமாக நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அதுக்காக நம்ம என்னவெல்லாம் பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் நம்ம தியானிக்கலாம். நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். இந்த வேலையில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வீக தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி கர்த்தாவே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள ராஜா எங்கள் மத்தியில் இருக்கிறபடினாலே நன்றி. இதோ இப்பொழுதும் உம்முடைய ஆசீர்வாதமான வார்த்தை எங்கள் மீது கூறுவதற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்கள் குடும்பங்களும் இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீ ஆசீர்வாதம் இருப்பா என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறபடியே ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தை காணட்டும். பார்ப்பதற்கு சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்கிற ஆசீர்வாத வார்த்தைகளை இவர்கள் மீது கூறுகிறேன். இயேசுவின் நாமத்தில் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை சங்கீதம் 115:15 சொல்லி இருக்கிறபடியே அப்படியே இயேசுவின் நாமத்தில் இவர்கள் மீது பலிக்கட்டும். ஆண்டவரே, அநேக கண்களுக்கு முன்பாக இவர்கள் சாட்சியாய் வாழட்டும். தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்கும் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிற வல்லமையுள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இவர்களை நீர் மாற்ற வல்லவர் என்பதை நான் இந்த வேளையில் அறிக்கை செய்கிறேன். இவர்கள் மீது இந்த ஆசீர்வாதமான வார்த்தையை கூறுகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுள்ள ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் நம் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மட்டும் நம்மோடு கூடவே இருப்பதாக. ஆமேன். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார் இவ்வருடம். God bless you.